ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். கிறிஸ்மஸ்க்கு போனதுனால ஒரு 3 and 4 days என்னால் வாக்கிங் போக முடியல. சரி, ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருந்தது. சரி, வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரி, என் தங்கச்சி, அந்த பக்கத்து வீட்டு குட்டீஸ் 2 பேரும் சேர்ந்து, என் பொண்ணு வந்து கேமராவில் ஃபேஸ் காட்ட மாட்டேன்ட்டா. நாங்கள்லாம் சேர்ந்து வாக்கிங் கிளம்பிட்டோம். போகிற வழில பார்த்திங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நம்மளுக்கு, அவங்களும் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கனகராஜ். அவங்க டீ வாங்கிட்டு வந்தாங்க. சரி, போகிற வழில ஒரு டீ அப்படியே குடிச்சிட்டு போகலாம், கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே டீ குடித்தோம். டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எனக்குள்ள ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் நடக்க ஆரம்பித்தோம். பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஒரு ஈவினிங் ஒரு டீ குடிக்கிறதே செம்ம ஜாலியாக இருக்குங்க. எங்களுக்கு வந்து இன்றைக்கி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் போகிற வழில பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மயில். அதை வந்து கிளியராக என் பொண்ணு வீடியோ எடுக்கலை. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியும்னு தெரியல, ஜூம் பண்ணி எடுன்னு சொன்னேன். நல்லா பெரிய மயிலுங்க, நல்லா தோகையெல்லாம் பெருசாக இருந்தது. சரி, அது வீடியோ எடுன்னு சொன்னேன். அவளை ஜூம் பண்ணி எடுக்க சொன்னேன். ஆனால் பார்த்தா இப்போ வீட்டில் வந்து பார்க்குறப்பான்னு தெரியுது, அவள் சரியாக ஜூம் பண்ணாதனால உங்களுக்கு வந்து அந்த மயில் தெரியலன்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் அப்படியே நாங்கள் பார்த்துட்டே வாக்கிங் போனோம். வாக்கிங் வந்து எல்லோரும் கட்டாயம் போங்க. குறைஞ்சது ஒரு மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour போங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த மயில் தான். கட்டாயம் போங்க. அது பெரியவங்க தான் போகணும், சின்னவங்களாம் போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. கட்டாயம் போங்க. ஒரு வழியாக வந்து கோபலாபுரம் 3 kilometer நாங்கள் வந்துட்டோம். மணலிங்கம் பாருங்கள், அங்கே உட்காந்துருக்கோம். அவனால் பாவம் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். நாங்கள் எல்லாருமே வந்து கோபலாபுரம் 3 kilometer வந்துட்டோம். இப்போ திருப்பி ரிட்டன் நாங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்குறோம். ஆனால் என்ன சொல்கிறது, 3 kilometer குட்டி பசங்களாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் பரவாயில்ல, நடந்து வந்துட்டாங்க. மணலிக்கு வந்து கொஞ்சம் டச்சு விட்டு போனதுனால வந்து அவனால் நடக்க முடியலன்னு சொல்லி உக்காந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து திருப்பி 3 kilometer போனோம். 3 kilometer ஒரு 1/2 hour போகணும்னு சொல்லி எல்லாம் நாங்கள் பேசி முடிவெடுத்துட்டோம். இன்றைக்கி தான் இப்படி எங்களோட பொழுது போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.